டிஎன்பிஎஸ்சியில் அதிகம் குழப்பம் ஆர்டிகிள் 93 94 இன்றுக்கு 5 நிமிஷத்துல கிளியர் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் சபாநாயகர் பற்றி அடிக்கடி கேள்வி வருகிறது. ஆனால் உறுப்பு 93 மற்றும் உறுப்பு 94 வித்தியாசம் தெரியாமல் பலர் மதிப்பெண் இழக்கிறார்கள். இந்த ஒரு நிமிடத்தை கவனமாக பாருங்கள். இனி இந்த கேள்வியில் நீங்கள் தவறு செய்ய மாட்டீர்கள். உறுப்பு 93 என்ன சொல்கிறது? மக்களவைக்கு சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. அப்படியென்றால் உறுப்பு 94 என்ன? சபாநாயகரின் பதவி எப்போது காலியாகும், எப்போது ராஜினாமா செய்யலாம், எப்போது நீக்கப்படலாம் என்பதை கூறுகிறது. இறுதியிலே டிஎன்பிஎஸ்சிஎல் நேரடியாக கேட்கக்கூடிய ஒரு முக்கிய வினாவையும் அதை நினைவில் வைத்துக் கொள்ள ஒரு எளிய ட்ரிக்கையும் சொல்லப் போகிறேன். அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். இப்போது ஒவ்வொன்றாக மிக எளிமையாக புரிந்து கொள்வோம். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் அடிக்கடி கேட்கப்படும் ஒரு முக்கியமான வேறுபாட்டை பார்ப்போம். மக்களவையின் சபாநாயகர் தற்போது ஓம் பிர்லா ஆவார். இவர் 26 ஜூன் 2024 அன்று மீண்டும் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மாநிலங்களவையின் தலைவராக இந்திய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் செயல்படுகிறார். இதற்கான அரசியலமைப்பு அடிப்படை ஆர்டிகிள் 64 மற்றும் ஆர்டிகிள் 89(1) ஆகும். தற்போது ஜெகதீப் தன்கர் 11 ஆகஸ்ட் 2022 முதல் மாநிலங்களவை தலைவராக உள்ளார். மாநிலங்களவை துணைத் தலைவராக ஹரிவன்ஷ் நாராயண் சிங் செயல்பட்டு வருகிறார். இவர் முதலில் 9 ஆகஸ்ட் 2018 அன்று தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் 14 செப்டம்பர் 2020 அன்று மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மாநிலங்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் இந்த பதவி இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகிள் 89(2) குறிப்பிடப்பட்டுள்ளது. மாநிலங்களவை தலைவர் இல்லாதபோது அவையை நடத்துவது இவரது முக்கிய பணியாகும். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் மாநிலங்களவையின் தலைவர் யார் என்ற கேள்வி அடிக்கடி கேட்கப்படுகிறது. அதன் சரியான பதில் இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஆவார். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் சபாநாயகராக ஜே.சி.டி. பிரபாகர் உள்ளார். மக்களவை மற்றும் மாநிலங்களவை இணைந்த கூட்டத்தொடர் ஜாயிண்ட் சிட்டிங் நடைபெற்றால் அதற்கு தலைமை வகிப்பவர் மக்களவை சபாநாயகர், ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. அரசியலமைப்பு உறுப்பு 108 நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டம் ஜாயிண்ட் சிட்டிங். ஆர்டிகிள் 94 எதை பற்றி கூறுகிறது? பதிலை கமெண்டில் எழுதுங்கள். டிஎன்பிஎஸ்சி 2026 மிகவும் முக்கியம். சபாநாயகர் என்றால் யார்? மக்களவையின் தலைவரே சபாநாயகர் ஆவார். மக்களவை கூட்டங்களை நடத்துதல், ஒழுங்கை பராமரித்தல், உறுப்பினர்களுக்கு பேச அனுமதி வழங்குதல் போன்ற பணிகளை மேற்கொள்கிறார். சபாநாயகர் மக்களவையின் நடுநிலையான தலைவராக செயல்பட வேண்டும். 2. அரசியலமைப்பு உறுப்பு 93 உறுப்பு 93 படி மக்களவை தனது உறுப்பினர்களிலிருந்து ஒரு சபாநாயகரையும் ஒரு துணை சபாநாயகரையும் தேர்ந்தெடுக்க வேண்டும். மனப்பாட குறிப்பு 93 சமம் ஸ்பீக்கர் மற்றும் டெப்யூட்டி ஸ்பீக்கர். சபாநாயகர் இல்லாதபோது அவையை நடத்துபவர் யார்? பதில் சி. துணை சபாநாயகர். சபாநாயகரின் தேர்தல் முறை பொதுத் தேர்தலுக்கு பிறகு புதிய மக்களவை கூடுகிறது. மக்களவை உறுப்பினர்கள் தங்களுக்குள் ஒருவரை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கின்றனர். சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் அவையின் தலைவராக செயல்படுகிறார். 4. சபாநாயகரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள் மக்களவை கூட்டத்தை நடத்துதல், அவையில் ஒழுங்கை பேணுதல், உறுப்பினர்களுக்கு பேச அனுமதி வழங்குதல், அவை விதிகளை விளக்குதல், சம வாக்குகள் வந்தால் தீர்மான வாக்கு காஸ்டிங் வோட் அளித்தல், பண மசோதா மணி பில் என்பதை தீர்மானித்தல். 5. பதவி விலகல் மற்றும் நீக்கம் உறுப்பு 94. உறுப்பு 94 சபாநாயகரின் பதவி காலியாவது பற்றி கூறுகிறது. பின்வரும் சூழ்நிலைகளில் பதவி காலியாகும்: மக்களவை உறுப்பினர் பதவியை இழந்தால், ராஜினாமா செய்தால், மக்களவையின் பெரும்பான்மை தீர்மானத்தால் நீக்கப்பட்டால். மனப்பாடம் 94 சமம். வேக்கன்சி ரெசிக்னேஷன் ரிமூவல் 6. துணை சபாநாயகர் சபாநாயகர் இல்லாத நேரங்களில் அவையை நடத்துபவர் துணை சபாநாயகர். இவரும் மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். உறுப்பு 95 படி சபாநாயகர் பதவி காலியாக இருந்தாலோ அல்லது அவர் இல்லாத நேரங்களிலோ துணை சபாநாயகர் அவையை நடத்துவார். துணை சபாநாயகரும் இல்லாதபோது அவையால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர் கூட்டத்தை நடத்துவார். மனப்பாடம் 95 சமம் பவர்ஸ் ஆஃப் டெப்யூட்டி ஸ்பீக்கர் 8. தற்போதைய மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா 18வது மக்களவையின் சபாநாயகராக பதவி வகித்து வருகிறார். தற்போது மக்களவை துணை சபாநாயகர் பதவி காலியாக உள்ளது.
சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தொடர்பான அரசியலமைப்பு உறுப்புகள். மக்களவை உறுப்பு 93 சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர். உறுப்பு 94 பதவி விலகல் துணை சபாநாயகர் உறுப்பு. 94 பதவி விலகல், பதவி நீக்கம், பதவி காலியாதல் உறுப்பு. 95 சபாநாயகர் இல்லாதபோது துணை சபாநாயகர் அதிகாரங்கள். இப்போது இந்த ட்ரிக்கை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 93 சமம் பதவி உருவாகிறது, 94 சமம் பதவி காலியாகிறது. தேர்வில் ஆர்டிகிள் 93 94 வந்தால் இனி நீங்கள் குழப்பமடைய மாட்டீர்கள். அடுத்த வீடியோவில் ஆர்டிகிள் 95ஐ ஒரு நிமிடத்தில் புரிந்து கொள்வோம். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்யுங்கள். இன்றைய வீடியோவில் சபாநாயகர், துணை சபாநாயகர், அரசியலமைப்பு உறுப்புகள் 93, 94, 95 ஆகியவற்றை பற்றி முழுமையாக பார்த்தோம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர் செய்து உங்கள் டிஎன்பிஎஸ்சி நண்பர்களுக்கும் அனுப்புங்கள். நாளை மற்றொரு முக்கியமான அரசியலமைப்பு தலைப்புடன் சந்திப்போம்.